Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு Plumோட நைட் ஜெல் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் Plum ப்ராடக்ட் வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா என் சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் Plumோட ரிவ்யூஸ் தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாம் ஸ்பான்சர் இல்லை, நான் வாங்கி யூஸ் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் Plum பிராண்டை பற்றி சொல்லிடுறேன். Plum பிராண்ட் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பேரபென் ஃப்ரீ, சோடியம் லாரில் சல்ஃபேட், ஃபைத்திலிக் ஆசிட் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் வந்து சேர்க்கலை. ஃபுல்லாக வந்து இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 100% வேகன் ஃப்ரீ ப்ராடக்ட்டு. ஓகே, பிராண்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். Plum பிராண்டில் என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிராண்ட் யூஸ் பண்ணான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி உடனே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கல. நான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் காலி ஆனதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ தரேன். பார்த்திங்கன்னா பாதி பாட்டில் காலி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரிவ்யூ போயிடலாம். அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு லைட் ஜெல் டெக்ஸ்சர், நம்ம பில்லோவில் வந்து இது வந்து ஒட்டாது அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மை தான், இது வந்து லைட் வெயிட் ஜெல் தான். அதே மாதிரி சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது நம்ம ஸ்கின்னில். ஸோ நம்ம பில்லோவில் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை தான். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெல் பேஸ்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அது ஒரு க்ரீஸியோ எதுவுமே இல்லை. முக்கியமாக இது ஒரு ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆயிலி ஃபீல் இருக்காது, சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் அவங்க போட்டிருக்கிறது காமோடோஜெனிக் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இந்த காமோடோஜெனிக் நான் காமோடோஜெனிக் ப்ராடக்ட்லாம் என்ன நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா, ஆக்னி அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வந்து நான் காமோடோஜெனிக் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வராமல் தடுக்கும். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து ஆக்னே இல்லை, பிளாக் ஹெட்ஸும் இல்லை. இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆக்னே அதிகமாகுது, அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸும் வந்துட்டுருக்கு. என்னோடய ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் ஆர்கான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காகவும் மாய்ஸ்சரைசராகவும் இருக்குன்னு வந்து போட்டிருக்காங்க. எஸ் ட்ரூ, கண்டிப்பாக வந்து இதில் வந்து மாய்ஸ்சராகவும் இருக்குது, ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, க்ரீன் டீ ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து ஆக்னே வந்து ரெடியூஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. இதோட ரிப்ளை நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போய்ட்றேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் 100% வேகன் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, ஃபைத்திலிக் ஃப்ரீ அண்ட் க்ரூயலி ஃப்ரீ. இது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். இதோட ஸ்மெல் கூட உங்களுக்கு வந்து லைட்டாக தான் இருக்கும். இதில் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்க்கல தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்னே, பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்தது. அதேமாதிரி லைட்டாக என் ஸ்கின் வந்து டல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு கம்மி ரேட்டில் ஒரு நல்ல நைட் ஜெல் வேணும் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லோட்டஸ் பிராண்ட் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்னிங் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பிம்பிள்ஸ் வந்து வந்தாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம காலையில் ஏந்து பார்க்கும்போது நம்ம ஃபேஸில் வந்து ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். அது ஆயில் ஸ்கின் இருக்கும். உங்களுக்கு டீசோனில் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். எனக்கும் ஆயிலி ஸ்கின் தான். எனக்கு இது ப்ளம்மோட இது யூஸ் பண்ணும்போது ஆயில் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருந்தது. கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் கம்மி தான். குவான்டிட்டி வைஸும் உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். இது
ப்ராடக்ட்டில் நான் பார்த்த ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டார்க்கன் ஆக்கிடும் உங்கள் ஸ்கின்னை. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ப்ராண்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். என்னோடய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு தந்துட்டேன். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.